ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டோலக் எப்படி போட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன், அல்மண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு சீக்காவை நல்லா பெண்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சைடு அந்த சீக்காவை கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். உள்ளுக்குள்ளே அதே மாதிரி அல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ அந்த ஸ்லாண்டிங் லைன் ஒரு ஸ்லிப்பிங் லைன் ஒன்று போட்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரா மேலேயும் கீழே இல்லாமல் கரெக்டாக சேமாக கரெக்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அதே மாதிரி ஸ்மால் லைன் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணவங்கள்ல, இப்போ இந்த எட்ஜஸையும் அந்த எட்ஜஸையும் ஃபுல்லாக சீக்காவாக பெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே போல்டிங் கொடுத்துருங்க. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி போல்டிங் கொடுத்தாவே உங்களுக்கு நீட்டாகவே போல்டு வந்துடும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். இப்போ சென்டரில் ஆஃபாக டூ லைன் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ண தின் லைன்ஸில் ஹம்ப்பு கொடுத்துருங்க. ப்ரெஷரும் அதிகமாக கொடுக்காமல் நீங்கள் ட்ரா பண்ணாவே உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இப்போ அந்த கேப் இருக்கிற இடத்துல வி ஷேப்பில் ட்ரா பண்ணணும். வி ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க இடத்துல வி ஷேப்பில் ட்ரா பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளேயும் வி ஷேப் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வி ஷேப் ட்ரா பண்ண முடியாதனால அதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு தென் லைன் ட்ரா பண்ணிவிட்டு வெளியே ஹம்பை கொடுத்துட்டு இந்த சைடு எப்படி வி ஷேப் ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி அந்த சைடு வி ஷேப் ட்ரா பண்ணிடுங்க. அந்த சைடில் வி ஷேப் போட முடியும் மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வி ஷேப் போடணும். இல்லாட்டினா ஸ்லாண்டிங் லைன் 2 or 3 லைன் கொடுத்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. போட முடியாத இடத்துல நீங்கள் வி ஷேப் போட்டிங்கன்னா அந்த ட்ரா நீட்டாக இருக்காது. இப்போ உள்ளுக்குள்ளே பேலன்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் வி ஷேப் போட்டு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் கிரிட்ஸ் செக்குடு கிரிட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு தென் லைன் ட்ரா பண்ணிவிட்டு செக்கடு கிரிட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் லைன் ஸ்லாண்டிங் லைன் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுங்க. கிரிட்ஸுக்கு நம்மள்ட்ட செப்பரேட் வீடியோஸ் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எட்ஜஸையும் அந்த எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் எட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கனெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிரிட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக வந்துடும். சென்டரில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வெளியே அவுட்லைன் கொடுத்து தான் ட்ரா கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ட்ரா பண்ணிங்கனாலும் லாஸ்ட்டில் ஒரு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துருங்க. நம்ம பேஜில் பேசிக் டு பிரைடல் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பேசிக் டு பிரைடல் கிளாஸஸ் எடுக்கிறோம். 30+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராவில் அதே மாதிரி இந்த சைடு ஒரு அல்மண்ட் ஷேப் அந்த சைடு ஒரு அல்மண்ட் ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து அப்போ அது மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து கூட நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஷேப் அந்த சைடு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணி அங்கே மேலே பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி டாட் வச்சுட்டு இப்போ ஸ்லாண்டிங் லைன் வந்து ஆப்போசிட்டில் வந்து போட்டு கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து அதே மாதிரி ஸ்மால் சைஸில் ஒரு ஆல்மண்ட் கொடுத்து உள்ளே ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ சென்டரில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு அனதர் தின் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஹம்ப்பு ரொம்ப ஸ்மாலாக கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம கிரிட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஜிக்ஜாக் கிரிட்ஸை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் ட்ரா வந்து நீட்டாக பண்ணிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். ஜிக்ஜாக் கிரிட் செப்பரேட் வீடியோவுமே நம்ம பேஜில் இருக்குது. வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சைட்லேயும் வந்து இதே மாதிரி நீங்கள் இந்த கிரிட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்ட்ரல் டாட் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஜிக்ஜாக் கிரிட்ஸ் அந்த சைடும் கொடுத்து ஆப்போசிட்லையும் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த சைட் கிரிட்டுக்கும் சரி அந்த சைட் கிரிட்டுக்கும் சரி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ட்ரா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக இதே மாதிரி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ட்ராக்கும் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து கொஞ்சம் தின் லைன் நம்ம ரொம்ப தின்னாக ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து திக் லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ட்ரா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.